வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்வயம் எக்ஸாமினேஷன் February 25th அண்ட் 26th வந்து நடைபெறுது. இதில் மாணவர்களுக்கான சந்தேகங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றின இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான தகவலை நம்ம அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் நிறைய பேருக்கான டவுட்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் வருமா? ஸோ நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்தில் கொஷின்ஸ் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்றது மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்வயம் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில் உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின்ஸ் வரும், தமிழில் வராது. ஸோ அதில் மார்க் டெஸ்ட்லேயுமே நீங்கள் அதை அட்டன் பண்ணி பார்த்துருப்பீங்க. மார்க் டெஸ்ட்லேயுமே நம்மளுக்கு அந்த மாடல் எக்ஸாமினேஷன் என்டிஏல வெப்சைட்டில் கொடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இது இந்தியா முழுவதுமே நடைபெறக்கூடிய எக்ஸாமினேஷன்றதால் கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அதே போல் ட்ரெஸ் கோடு. ஸோ இந்த ட்ரெஸ் கோடு பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரெஸ் கோடு வந்து எப்படி யூனிஃபார்மில் போனோமா நிறைய பேருக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ இது இந்தியா முழுவதுமே நடைபெறக்கூடிய எக்ஸாமினேஷன்ன்றதால ட்ரெஸ் கோடை பொறுத்தவரையில் யூனிஃபார்மெல்லாம் எதுவும் வந்து நம்ம போட்டுட்டு போக தேவையில்லை. ஜஸ்ட் நார்மல் கிளாத்ஸை போட்டுட்டு போனால் போதும். சிம்பிளாக இருக்கணும்ன்றதை நம்மளுடைய ஹால் டிக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடை பொறுத்தவரையில் அந்த 17th பாயிண்ட் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் பாருங்கள். ஷூஸ் ஃபுட்வேர் வித் திக் சோல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வித் லார்ஜ் பட்டன்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட்ன்றது தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது. ஸோ அதால் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஸோ ரொம்ப கனமாகவோ இல்லை பெருசாக இருக்கிற மாதிரியோ இல்லை மெட்டலிஸ்டிக், ஸோ இப்போ மெட்டலாக இருக்கிற மாதிரி, ஏன்னா அந்த ஃப்ரிஸ்கிங் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து மெட்டல் டிடெக்டர் தான், அது வந்து வச்சு தான் உங்களுக்கு நம்மளை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் சம்மந்தமாக எது இருந்தாலும் வந்து சவுண்ட் வரத்துக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ அதால் அது மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. அது ஃபுட்வேராக இருந்தாலும் சரி, ஸோ எதுவாக இருந்தாலும் அது கனமாக இல்லாத மாதிரி இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். ஸோ இப்போ டவுட் வர மாதிரியோ இல்லை கனமாவோ மெட்டலோ அந்த மாதிரி திங்ஸோ எதுவும் இருக்கக்கூடாது. பெரிய பட்டன்ஸ் வச்சு பேக்கெட்ஸ், இது நிறைய பேக்கெட்ஸ், ஒரு சிலது பார்த்திங்கன்னா கேஷுவல் ட்ரெஸ்லாம் நம்ம ஒரு சிலர் வேர் பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேக்கெட்ஸ் இருக்கும். மேபி அதெல்லாம் செக் பண்ண வேண்டியது வரும்ன்றது. அதால் வந்து சிம்பிளாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வேர் பண்ணால் போதும். அதே போல் ஹெட்டெல்லாம் எதுவும் கவர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஹெட்டை பொறுத்தவரையில் கேப்புமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஐடென்டிட்டி, ஸோ இப்போ எக்ஸாமினேஷனுக்கு நம்ம என்னென்ன கொண்டு போகணுன்றது ஆல்ரெடி நம்ம வீடியோலையுமே கொடுத்துருந்தோம். அதால் சிம்பிளான ட்ரெஸ்ஸில் போனாலுமே போதும். அதே போல் ஜுவல்லர்ஸ் எல்லாம் கூட, ஜுவல்ஸை பற்றி இங்கே நமக்கு ஹால் டிக்கெட்டில் எதுவுமே சொல்லலை. ஸோ அதால் உமன்ஸ் கேண்டிடேட்ஸ், லேடிஸாக கேர்ள்ஸ் இருந்தீங்கன்னா அதே போல் அந்த ஜுவல்ஸையுமே தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்கன்றதால ஸோ அந்த இடத்துல நம்ம அதை ரிமூவ் பண்ண சொன்னாங்கனாலும் நம்மளுக்கு அது அந்த டைமில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதால் கூடுமான வரையில் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. எதை கொண்டு போகணும்ன்றது 10th பாயிண்டில் நமக்கு வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போனால் போதும். ஆல்ரெடி நம்ம வீடியோவை கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் பாருங்கள். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போக வேண்டியது அட்மிட் கார்டு, வேலிட் ஐடி ப்ரூஃபு, அதே போல் ஹால் டிக்கெட்டில் நம்ம ஃபோட்டோஸை வந்து ஒட்டியிருக்கணும், டிக்ளரேஷன் ஃபார்மில் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும், அந்த ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கணும். வென்யூவை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியேன்றதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிவிடுங்க. அதே போல் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் அதில் அந்த சைன் பண்ணணுன்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது மட்டும் டிக்ளரேஷன் ஃபார்மில் வென்யூ போகிறதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணிவிடுங்க. அதே போல் வாட்டர் பாட்டில் தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கலாம், சானிடைசர் எடுத்துக்கலாம், பால் பாயிண்ட் பென், டிரான்ஸ்பரண்ட் பால் பாயிண்ட் பென்ட்டு, அதே போல் அட்மிட் கார்டு வித் செல்ஃப் டெக்ளரேஷன், கிளியர் பிரிண்ட் அவுட்டு. ஸோ இது வந்து கலர்லாம் எதுவும் நமக்கு வந்து சொல்ல, A4 ஷீட்டில் A4 சைஸ் பேப்பரில் டியூலி ஃபில்டுன்றது சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃபை வந்து ஒரிஜினலாக இருக்கணும். அதில் உங்களுடைய ஃபோட்டோ அதுலேயுமே நம்ம கிளியராக மென்ஷன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஃபிக்ஸிங் ஆன் த அட்டெண்டன்ஸ் சீட்டு. ஸோ அதில் ஒரு ஃபோட்டோஸை வந்து 4-5 காப்பீஸ் கையில் வச்சுக்கோங்க. மாஸ்க்
க்ளவுஸ்ன்றது தான் இங்கே தெரிவிச்சிருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த லிஸ்ட் ஆஃப் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் பாயிண்ட் நம்பர் 10ல் அதை கிளியராக கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் கோடை பொறுத்தவரையில் நீங்கள் சிம்பிளான எந்த ஒரு கலர் ட்ரெஸ்ஸில் போனாலும் பரவாயில்ல, யூனிஃபார்ம் மஸ்ட்டு கிடையாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெஸ் கோடை பொறுத்தவரையில் ஹால் டிக்கெட்லேயுமே அந்த திக்கான விஷயங்களை எதையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்றது தான் நமக்கு 17th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அதில் 10th பாயிண்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் கொண்டு போனால் போதும். தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்திருங்க. உங்களுக்கான தகவலை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.